வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தை வந்து இப்போ வந்து சென்சார் பண்ணிட்டாங்க. இந்த சென்சார் ரிப்போர்ட்டை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம அர்ஜுனல் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தை வந்து சென்சார் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட மொத்த டியூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ் 3 மினிட்ஸாக இருக்க போகுது. அதில் வந்து ஆக்சுவலான படம் வந்து 2 மணி நேரம் 45 நிமிஷமாக இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மீதி உள்ள அந்த டியூரேஷன் வந்து நம்ம தளபதிக்கான ஒரு ட்ரிபியூட்டாக இருக்க போகிறதா இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. ஒரு மேஸ்அப் மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். நம்ம தளபதியோட கடைசி மூவினால் இந்த படத்துக்கு வந்து நிறையா வந்து சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கிறதா தெரியுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய கேமியோஸையும் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம நெல்சன், அதே மாதிரி நம்மளோட அட்லி, அப்புறம் லோகேஷ் கனகராஜ், அவங்க 3 பேரும் வந்து கேமியோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. ஏற்கனவே இந்த படத்தை வந்து பகவந்த் கேசரி படத்தோட அஃபிஷியல் ரீமேக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படத்தோட பாட்டு, அதே மாதிரி ஒவ்வொரு விஷுவல்ஸும் தெரியுது. ஆனால் நம்ம தளபதி எப்பயுமே ரீமேக்கில் ஒரு மன்னர்னு சொல்லலாம். ஏன்னா கில்லி படம் வந்து என்னதான் வந்து ரீமேக்காக இருந்தாலும் ஒரு வேற லெவல் ரீமேக்கே வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் போக்கிரியும். இப்போ இந்த படத்தை என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னதான் ரீமேக்காக இருந்தாலும் நம்ம வினோத் அவரோட பாணியில் நிறையா வந்து ஆடப் பண்ணியிருப்பார். குறிப்பாக பொலிட்டிக்கலெல்லாம் இதில் வந்து கொண்டு இருந்திருக்கிறதா தெரியுது. இன்றைக்கி இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சும் வந்து கிராண்டாக மலேசியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வேறு லெவல் கோலாகலம் வந்து ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. 1 மணிக்கு கேட் என்ட்ரியும், 6 மணிக்கு இந்த படத்தோட அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனும், நம்மளோட 9 to 10 வந்து நம்மளோட தளபதியோட ஸ்பீச்சாகவும் இருக்க போகிறதா இப்போ ஷெடியூலையும் சொல்லியிருக்காங்க. அதனால் நிறையா பேர் வந்து இப்போ வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இன்றைக்கி மலேசியாவுக்கு போக முடியாது, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த ஆடியோ லான்ச் வேறு லெவலில் பங்கமாக தான் இருக்கும். இந்த ஆடியோ லான்ச்சை ஜீ டிவியில் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஜனவரி 4ஆம் தேதி வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது. யாரெல்லாம் வந்து மலேசியாவில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மலேசியாவில் போய் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மலேசியாவுக்கு போகாதவங்க எவ்வளோ வருத்தமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.